CO2 மட்டும்தான் நம்ம பரிசோதிக்கணும். மற்ற எல்லா காரணியையும், அதாவது பச்சையத்தை கொடுக்கணும், நீரை கொடுக்கணும், சூரிய ஒளியை கொடுக்கணும். அதை தடை செய்யப்படாது. என்ன இந்த வெள்ள வெள்ள இந்த அதாவது இந்த வட்டம் போட்ட புள்ளிகள் பச்சை நிறம் இல்ல, மற்ற இடங்கள்ல இது பச்சை நிறம். அதுக்கப்புறம் நம்ம பரிசோதனை செஞ்சோம்னு சொன்னா அந்த இலையில கருநீல நிறம் தோன்றி இருக்கும். இந்த வெள்ள வெள்ள புள்ளிகள்ல கருநீல நிறம் தோன்றாது. இந்த புள்ளி என்ன செய்யப்படுறாரு, இதுல இருந்து CO2 எடுத்து, நீர்ல இருந்து CO2 எடுத்து என்ன செய்வாரு, குளுக்கோஸை உற்பத்தி செஞ்சு இதுல இருந்து என்ன செய்வாரு, என்னத்தை வெளியிடுவாரு. வெளியிடுற வாயு என்ன வாயு? ஆக்சிஜன். நேரத்தை என்ன காரணி தேவை என்று படிச்சோம். என்ன ஒரு தொகுப்புக்கு என்ன காரணி அவசியமா என்று காட்டுறதுக்கு படிச்சோம். நேரத்து சூரிய ஒளி. சரியா? இன்னைக்கு படிக்க போறது ஒளித்தொகுப்புக்கு CO2 அவசியமான காற்று. சரியா? அப்ப நான் சொல்லிக்கேன், ஒரு காரணி நம்மளுக்கு தேவையான காட்டுறதுக்கு எத்தனை பரிசோதனை செய்யணும், எத்தனை பரிசோதனைகளும் ஒழுங்கமைப்பு செய்யணும்? ரெண்டு. ஒன்று அந்த காரணியை கொடுக்கணும், இன்னொன்று என்ன செய்யணும், அந்த காரணி இல்லாம பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். சரி, அதே மாதிரி நாங்கள் 4 காரணியையும் நாங்க பரிசோதிக்கிறதுக்கு முதலாவது அந்த தாவரத்துக்கு ஒரு நிபந்தனை, நம்ம தெரிவு செய்த தாவரத்துக்கான ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? 48 மணி நேரம் இருள்ல இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய தாவரம் 48 மணி நேரம் இருள்ல இருக்கணும். ஏன் அதுல இருள்ல இருந்து எடுக்கிறதுக்கான நோக்கம் என்ன? ஏன் நம்ம இருள்ல இருக்கிறத எடுக்கிறோம்? அதுல இருக்க மாப்பொருள என்ன செய்யற முற்றாக அகற்றுறதுக்கு என்ன செய்யறோம்? 48 மணி நேரம் எடுக்கிறதுக்கான காரணம் அதுல மாப்பொருளை முற்றாக அகற்றி நம்ம பரிசோதனை காலத்துல மட்டும்தான் மாப்பொருள் உருவாகும். அந்த பரிசோதனை காலத்துல உருவாகிற மாப்பொருளை நாங்க மாப்பொருள் பரிசோதனையில பரிசோதிக்கிறோம். சரியா? சரி, அதே மாதிரி இங்க ஒளித்தொகுப்பு CO2 அவசியமா பாக்குறதுக்கு அதே 48 மணி நேரம் இருள்ல வைக்க தாவரத்தை தெரிவு செய்யறோம். தாவரத்தை தெரிவு செஞ்சு அதுல 2 இலைகளை தெரிவு செய்யறோம். நேரத்தை மாதிரி 2 இலைகளை தெரிவு செய்யறோம். A, B. ஒன்றுக்கு என்னத்தை வழங்க போறோம்? என்ன பரிசோதிக்கிறோம்? CO2. அப்ப ஒன்றுக்கு என்னத்தை கொடுக்கணும்? சரியா? அதுக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒரு 2 இதையும் ஒரு பொருத்தினால, அதாவது நிறமற்ற பொருத்தினால என்ன செய்யறோம்? கட்டுறோம். கட்டிட்டு இதுக்குள்ள என்ன செய்யறோம்னா, ஒன்றுக்குள்ள என்ன செய்யறோம்? NaOH இருக்கிறோம். NaOH அல்லது KOH. இதுக்கு NaOH அல்லது KOH. NaOH KOH நோக்கம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இந்த நம்ம இதுக்கு KOH என்ன வச்சிருக்கிறதுக்கான ஏன் ஒரு நோக்கம் சொல்லுங்க. நம்ம என்னது இல்லாம ஒரு பரிசோதனை அமைப்புல என்ன காரணி இல்லாம என்ன மூலப்பொருள்? அப்ப KOH நோக்கம் என்னன்னு சொன்னா, இதுக்குள்ள CO2 எல்லாம் NaOH என்ன சேர்த்திருவாரு? அகத்துறிஞ்சுவாரு. அகத்துறிஞ்சினா இதுக்குள்ள இருந்து அமைப்புக்குள்ள என்ன இருக்காது? ஒரு தேவையான என்ன இருக்காது? அப்ப இதுக்கு இந்த பரிசோதனை அமைப்பு பரிசோதனை அமைப்புக்கு என்ன சொல்லலாம்? இந்த B பரிசோதனை அமைப்புக்கு என்ன பரிசோதனை அமைப்புன்னு சொல்லலாம். நேற்று ஒரு பரிசோதனை அமைப்பு பெயர் கட்டமைப்பு பரிசோதனை. கட்டமைப்பு இல்ல, கட்டுப்பாட்டு பரிசோதனை. என்ன கட்டுப்பாட்டு பரிசோதனைன்னு சொன்னா, நம்மளுக்கு ஒளித்தொகுப்புக்கு தேவையான CO2 இல்லாம கட்டுப்படுத்துறோம். அதான் சொல்றது கட்டுப்பாட்டு பரிசோதனை. சரியா? அப்ப இதுல NaOH கரைச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? நம்ம ஸ்டெப்ஸ் விளக்கிட்டா படிமுறை என்ன? 48 மணி நேரம் இருள்ல வச்ச ஒரு தாவரத்தை எடுக்கிறோம். அந்த தாவரத்துல 2 இலைகளை தெரிவு செய்யறோம். 2 இலைகள்ல ஒரு இலைக்குள்ள 2 இலைகளையும் பொருத்தினால என்ன செய்யணும்? சுத்தி காட்டுறோம். ஒரு பொருத்தினுக்குள்ள NaOH கரைசல் இருக்கிறோம், மற்ற சும்மா. அப்ப இதுக்குள்ள CO2 இருக்கும், இதுக்குள்ள CO2 இல்ல. திரும்பி என்ன செய்யறோம்? இந்த பரிசோதனை அமைப்பு எப்படி செஞ்சுட்டு 2 தொடக்கம் 3 மணி நேரம் அல்லது
3 தொடக்கம் 4 மணித்தியாலம் என்ன செய்யறோம்? வெளிச்சத்துல வைக்கிறோம். வெளிச்சத்துல வச்சா என்ன நடக்கும்? தாவரத்தை வெளிச்சத்துல வச்சா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன செயல்முறை நடக்கும்? CO2 கிடைக்கும். கடந்த பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்யணும் சொன்னா இந்த 2 அமைப்பை 2 இலைகளையும் வேறாக்கி அதுக்கு என்ன செய்யணும்? மாப்பொருள் பரிசோதனை செய்யணும். மாப்பொருள் பரிசோதனையில 3 ஸ்டெப் இருக்கு. ஒன்று வந்து கொதிநீர்ல அவிக்கணும், அதுக்கு பிறகு மதுசாரம் அல்லது அல்கோஹால் அவிக்கணும், அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அதாவது அயடின் கரைசல் இடணும். அதுல வந்து அயடின் கரைசல்ல வந்து கருநீலத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க. மாப்பொருள் இருக்குன்னு சொன்னாங்க. ஒளித்தோப்பு நடந்துச்சு. மாப்பொருள் இல்லாட்டி அங்க ஒளித்தோப்பு நடக்கும். சரி, வளைந்தா படிமுறை சொல்லிட்டு இதை எழுதுங்க. நம்ம இதுல எழுத தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் தானே என்ன செய்யறேன். 48 மணி நேரம் இருள வச்சத்தை எடுக்கணும், எடுத்து 2 இலைகளை தெரிய செய்யணும். ஒன்றுல வந்து எண்ணெயோ வைக்க விட்டு பொழுத்தினால கட்டணும், ஒன்றை சும்மா கட்டணும். சரி, எவ்வளவு இதை எழுதணுமா? படிமுறைன்னு போட்டு எழுதணுமா இல்ல இந்த படிமுறை வழங்குமா? சரி, படிமுறை போட்டு எழுதிங்களா? சரி, அப்ப படிமுறைகள் ரெண்டு போட்டு படிமுறைகள் ரெண்டு போட்டு படிமுறை 48 மணி நேரம் இருள வைக்கணும். 48 மணி நேரம் இருளில் வைத்த தாவரத்திலிருந்து A, B என்று 2 இலைகளை தெரிவு செய்க. 48 மணி நேரம் இருளில் வைக்கப்பட்ட தாவரத்தை இருந்து A, B எனும் இலைகளை தெரிவு செய்ய. இந்த A, B பிக்கிலையில அந்த தாவரத்தை வந்து தாவரத்தோட இருக்கணும். தாவரத்தோட இருந்துதான் இதுல வந்து பழுத்தினால் ஆட்டணும், இதுல எண்ணெய் வாங்கி அதற்கே வாங்கிட்டு கட்டணும். சரியா? சரி, அப்ப முதலாவது படிமுறை 48 மணி நேரம் இருளில் வைக்கப்பட்ட தாவரத்திலிருந்து A, B எனும் இலைகளை தெரிவு செய்க. அல்லது 2 இலையை நம்ம என்ன செய்யறோம்? 2 இலையை தெரிவு செஞ்சு ஒன்றுக்கு A என்று பெயர் வைக்கிறோம், ஒன்று B என்று பெயர் வைக்கிறோம். சரியா? கொஞ்சம் இதுல வந்து என்ன வாங்கிக்கிறோம்? இதுல நீர் இருக்கணும். சரியா? நீர் என்ன செய்யாது? CO2 அமைத்துறிஞ்சாது. என்ன CO2 அமைத்துறிஞ்சாது, எண்ணெய் ஊற்றி மட்டும்தான் CO2 அமைத்துறிஞ்சுவாரு. அடுத்தது வந்து இதுல நீர் இருக்கிறதுக்கான ஒரு இன்னொரு நோக்கம் என்ன? CO2 வந்து நீர்ல CO2 கொஞ்சம் கரைஞ்சிருக்கும். அப்ப இதுக்குள்ள கட்டுப்பாடு வரும்னு சொன்னா இந்த இலை வந்து இந்த இதுக்குள்ள இருக்க CO2 கட்டுப்படும். சரியா? அப்ப இதுல வந்து நீர் இதுல இருந்து சரியா? மூணாவது தெளிவா ஜஸ்ட் சரி, ரெண்டாவது ஸ்டெப். ரெண்டாவது மூணாவது இது ரெண்டாவது போட்டா உங்களுக்கு இரண்டாவது ஸ்டெப் எடுத்துங்க. இலை ஏயை ஒரு ஒளி ஊடுகாட்டும் பொருத்தினுள் இலை ஏயை ஒரு ஒளி ஊடுகாட்டும் பொலித்தீனுள் நீரை இட்டு கட்டுக. உங்களை என்ன செஞ்சுக்கமா? ஒரு பொலித்தீன் எடுத்துக்கமா, அதுக்குள்ள நீரை இட்டு இந்த ஏ குறிக்கப்பட்ட இலைய சுத்தி கட்டுறோம். அதே மாதிரி இலை பியை ஒரு ஒளி ஊடுகாட்டும் பொலித்தீனுள் NaOH அல்லது KOH கரைசலை இட்டு கட்டுக. இதுக்குள்ள நீரை இட்டு கட்டும். ஸ்டெப் எல்லாம் எழுத தேவையில்லை, உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஸ்டெப் எழுதுங்கிட்டு வராது. என்ன செய்யற மட்டும் விளங்குனா சரி. இதுக்குள்ள வந்து நீரை இட்டு ஒரு ஒளி ஊடுகாட்டும். கருப்பு படுத்தினால இது கட்டப்படா. ஏன் கருப்பு படுத்தினால கட்டினா என்ன நடக்கும்? CO2 படிக்கல இல்ல, கருப்பு படுத்தினால அதுக்கு கிடைக்குமா?
சூரிய ஒளி கிடைக்குமா? சார் எக்கோ வார சார் விலங்கு இல்ல பேசுறவங்க. அப்ப சொன்ன வேலை இந்த என்ன சொன்னேன். ரெண்டாவது என்ன பி என்ற இதை என்ன செய்யணுமா? பிக்குள்ள ஒரு ஊடுகாட்டும் பொழுத்தினால அதுக்குள்ள வந்து எண்ணெய் கரைசலை விட்டு என்ன செய்யணும் கட்டணும். நான் கருத்த பொழுத்தினால ஏன் கட்டுறேன்னு சொன்னேன். கருத்த பொழுத்தினால கட்டினா என்ன கிடைக்காது இந்த இலைக்கு. கருத்த பொழுத்தினுக்குள்ளால சூரிய ஒளி போவாதானே. அப்ப சூரிய ஒளி கிடைக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதுல பரிசோதிக்கிற காரணி என்ன? இந்த பரிசோதனையில பரிசோதிக்கிற காரணி என்ன? CO2. அப்ப CO2 மட்டும்தான் நம்ம பரிசோதிக்கணும். மற்ற எல்லா காரணியையும், அதாவது பச்சையத்தை கொடுக்கணும், நீரை கொடுக்கணும், சூரிய ஒளியை கொடுக்கணும், அதை தடை செய்யப்படாது. நம்மளுக்கு CO2 பரிசோதிக்கிறேன் 2 பரிசோதனை செய்யணும். ஒன்றுக்கு CO2 கொடுக்கணும், ஒன்றுக்கு CO2 கொடுக்காம இருக்கணும். மற்ற 3 காரணியையும் 2 அமைப்புக்கும் கட்டாயம் கொடுக்கணும். சரியா? சரி. இப்ப 2வது ஸ்டெப் எழுதிட்டீங்களா? சரி. மூன்றாவது ஸ்டெப் எழுதுங்க. பரிசோதனை அமைப்பை 3 தொடக்கம் 4 மணி நேரம், இதான் பரிசோதனை அமைப்பு. இத 3 தொடக்கம் 4 மணி நேரம் நன்றாக ஒளிபடும் இடத்தில் வைக்க. ஒளிபடும் இடத்துல வச்சா நம்மளுக்கு ஒளித்தொகுப்பு நடைபெறும் தாவரத்தில். சரியா? சரி. நன்றாக ஒளிபடும் இடத்தில் வைக்க. அடுத்த 4வது ஸ்டெப். பின் A, B ஐ அகற்றி மாப்பொருள் பரிசோதனையை மேற்கொள்க. இல்லையாச்சா? சரி. பக்கத்துல இந்த படத்தை கீறி வைங்க. சின்னதா இந்த படத்தை கீறி வைங்க. நீர், இதுல வந்து எண்ணெய் ஓய்ச்சி, சட்டி தாவரம், 2 அமைப்பு A, B. கிரியாச்சா? சரி. அடுத்தது போடுங்க அவதானம். அவதானம் ஒன்று போட்டு என்ன அவதானம் கிடைக்கும்? பரிசோதனை செஞ்ச மனுஷனா மாப்பொருள் பரிசோதனை எதுல நிறமாற்றம் ஏற்படும்? எதுல? ஏ. கொஞ்சம் கிட்ட வந்து கதைங்க, மைக்கு கிட்ட. நீ கதைக்கிட்டே கேட்கல நீ. சரியா? அப்ப ஏ. அப்ப முதலாவது எழுதுங்க. ஏக்கு அயோடின் கரைசல் சேர்க்க நிறமாற்றம் ஏற்படும். பியில் நிறமாற்றம் ஏற்படாது. ஏக்கு அயோடின் கரைசல் சேர்க்க நிறமாற்றம் ஏற்படும், பியில நிறமாற்றம் ஏற்படாது. இதான் அவதானம். சரியா? அந்த இந்த பரிசோதனையில அவதானம். நம்ம பரிசோதனை அமைப்புல ஏக்கும் பிக்கும் அயோடின் கரைசல் சேர்த்தோம்னு சொன்னா ஏல வந்து நிறமாற்றம் ஏற்படும். நிறமாற்றம் சொன்னா என்ன? அங்க எழுதிவைங்க. நிறமாற்றம் தெரியும் தானே? கருநீல நிறமா மாறும் அல்லது ஊதா நிறமா மாறும். சரியா? சரி. பியில் நிறமாற்றம் ஏற்படாது அல்லது கருநீல நிறமாக மாறாது. அயோடின் கரைசல் முதல்ல ஏல எழுதுங்க. நிறமாற்றம் ஏற்படாது அங்களை போட்டு எழுதுங்க. கருநீல நிறமாக மாறும். நிறமாற்றம் உங்களுக்கு வழங்கணும். என்ன என்ன மாறும்? கருநீல நிறமா மாறும். பியில கருநீல நிறமாக மாறாது. சரியா? சரி. முடிஞ்சா? சரி. அடுத்தது வந்து காரணம், ரீசன். ஏன் இந்த அவதானம் கிடைச்சி? எழுதுங்க. இதுல நிறைமாற்றம் நடந்துச்சு, இதுல நிறமாற்றம் நடக்கலைன்னு சொன்னா இது எழுதுங்க. பியில் பி உரையினுள் இடப்பட்ட NaOH. இதுக்குள்ள நம்ம இட்டதான NaOH அது என்ன செஞ்சுக்கி? அதுக்குள்ள இருந்த CO2 என்ன செஞ்சுக்கி? அகத்துறிஞ்சிக்கி. அப்ப என்ன செய்யுது? ஒளித்தொகுப்புக்கு தேவையான ஒரு காரணி இல்லாம தேவைப்படுது. அப்ப அங்க ஒளித்தொகுப்பு நடைபெறாது. ஒளித்தொகுப்பு நடைபெறாட்டி அங்க மாப்பொருள் உருவாகாது. மாப்பொருள் உருவாகாட்டி அயோடின் பரிசோதனைக்கு நிறமாற்றத்தை காட்டாது. சரியா? அப்ப எழுதுங்க. பி உரையினுள் இடப்பட்ட NaOH
அல்லது KOH. சரி சார். உரையினுள்ள CO2வை அகத்துறிஞ்சுவதால் இந்த இதுக்குள்ள காணப்படுற CO2வை அகத்துறிஞ்சுவதால் இலை பீயிற்கு சரி. CO2 கிடைக்காது. இதுல இருந்து அகத்துறிஞ்சு சொன்னா இலை பீயிற்கு CO2 கிடைக்காது. இதனால் இலை பியில் ஒளித்தொகுப்பு நடைபெறாது. இதனால் இலை பியில் ஒளித்தொகுப்பு நடைபெறாது. சரியா? ஆகவே அங்கு மாப்பொருள் உருவாகாது. அதனால் அயடின் கரைசலுக்கு நிறமாற்றத்தை காட்டாது. சரியா? சரி சார். அடுத்த முடிவு என்ன? ஒளித்தொகுப்புக்கு என்ன முடிவு? CO2 அவசியம். ஒளித்தொகுப்புக்கு CO2 அவசியம். விளையுண்டா? சரி. டவுட் இருக்கா? இதுல கேள்வி கேட்பாங்க, NaOH கிட்டதான் நோக்கம் யாதுன்னு கேட்பாங்க. என்ன நோக்கம்? CO2வை இல்லாமக்க. CO2வை அகத்துறிஞ்சேன CO2வை அகற்ற இல்லது அகத்துறிஞ்சேன். சரியா? சரி இது அழிக்கிறேன். அடுத்தது என்ன தேவை? ஒளித்தொகுப்புக்கு என்ன தேவை என்று பார்க்கணும். அடுத்து என்ன காரணி தேவை? ஒளித்தொகுப்புக்கு பச்சையம். என்ன பச்சையம்? ஹெடிங் போடுங்க, ஒளித்தொகுப்புக்கு பச்சையம் அவசியம் என காட்டல். சரியா? சரி. இதுக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒரு குரோட்டன் தெரியும் தானே? குரோட்டன்ல இலையில எத்தனை கலர் இருக்கும்? நிறைய கலர்கள் இருக்கும். என்ன குரோட்டன் இலையில? குரோட்டன் இலை தெரியும் தானே? சில இடத்துல பச்சை கலர்ல இருக்கும், சில இடத்துல வேற வேற கலர் இருக்கும். என்ன சரி. அப்ப இதுல நம்ம இப்படி எடுப்போம். அப்ப பல பன்னிற குரோட்டன் இலை என்று சொல்றது. அப்ப நிறைய நிறத்தில் இருக்க குரோட்டன் இலை. சரி. அப்ப இது பச்சை நிறம் இல்ல. இப்படி புள்ளி போட்டிக்கிறதுக்கெல்லாம் பச்சை நிறம் இல்ல. பச்சை நிறம் தவிர்ந்தது. பச்சை நிறம் இது பச்சை நிறம் இல்ல. மற்றது இந்த வட்டமா போடாததெல்லாம் பச்சை நிறம் இருக்கு. சரியா? பச்சை நிறம். இப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒளித்தொகுப்பு ஒரு குரோட்டன் இலையிலிருந்து, குரோட்டன் மரத்திலிருந்து ஒரு இலையை எடுக்கிறோம். அந்த இலையை எடுத்து என்ன செய்யறோம், ஒரு வெள்ளத்தாள்ல எந்த இடத்துல பச்சை நிறம் இருக்கு, எந்த இடத்துல பச்சை நிறம் இல்லை என்று குறிச்சு கொள்றோம். குறிச்சிட்டு என்ன செய்யறோம், இதுக்கு என்ன செய்யறோம், அயோடின் பரிசோதனை செய்யறோம். அயோடின் பரிசோதனை செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா, எதுல எந்த இடத்துல இது ஏ, சி, இது டி, இது எந்த இடத்துல கருநீல நிறம் தோன்றும்? இந்த பச்சை நிறம் இல்ல, பச்சை நிறம் இருக்குன்னு சொன்னா இந்த பகுதிகள்ல எல்லாம் பச்சையம் காணப்படுது. பச்சையம் காணப்படுறதால ஒரு தாவரத்துல பச்சை நிறம் ஏற்படுதாம். அப்ப இங்க பச்சை நிறம் இல்லாட்டி இதுல வேற வேற நிறம் இருந்தா இந்த புள்ளி போட்டிக்கிறதுல எல்லாம் என்ன இருக்காது? என்ன இருக்காது? பச்சையம் இருக்காது. அப்ப நம்ம இதுக்கு அயோடின் பரிசோதனை, மாப்பொருள் பரிசோதனை செஞ்ச முடிச்சோம்னா எந்த பகுதிகள்ல கருநீல நிறம் தோன்றும்? சீலையா டீலையா? சீல. ஏன் சீல பச்சை நிறமா இருக்கு, அங்க பச்சையம் காணப்படுது. அப்ப இதுல டீல பச்சையம் காணப்படாது. அப்ப பச்சையம் காணப்படுற இடத்துல என்ன நடக்குது? ஒளித்தொகுப்பு நடக்குது. அப்ப இதுல இருந்து முடிவுக்கு வரலாம் என்னண்டு, ஒளித்தொகுப்புக்கு பச்சையம்
அவசியம். சரியா? சரி, படிமுறை என்று எழுதுங்க. இந்த படத்தை ஒரு பக்கத்துல கீறுங்க. கீறிட்டு படிமுறை என்று போட்டு எழுதுங்க. 48 மணி நேரம் இருளில் வைக்கப்பட்ட பன்னிறம் சொன்னா நிறைய நிறம், பன்னிறம், பல நிறங்கள். சரியா? பன்னிற குரோட்டன் தாவரத்தில் 48 மணி நேரம் இருளில் வைக்கப்பட்ட பன்னிற குரோட்டன் தாவரத்தில் பறிக்கப்பட்ட இலையை எடுத்து, இதான் இந்த 48 மணி நேரம் இருளில் வைக்கப்பட்ட தாவரத்திலிருந்து எடுத்த இலை. பறிக்கப்பட்ட இலையை எடுத்து அதில் பச்சை நிறம் தவிர்ந்த அப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா, இதுல ஒரு இலையை எடுக்கிறோம். இலையை எடுத்து வந்து ஒரு வெள்ளைத்தாள் இருக்கும். அந்த வெள்ளைத்தாள்ல வந்து இந்த இலையை வச்சு இப்படி கீறிட்டு, மேலால கீறிட்டு என்ன செய்யறோம், அதுல வந்து பச்சை நிறம் இல்லாத இந்த டொட்டை வைக்கிறோம். அப்ப நம்ம இந்த தாளை எடுத்தோம்னு சொன்னா, இந்த இலையை எடுத்தோம்னு சொன்னா அந்த தாள்ல வந்து எப்படி விளங்கும், ஒரு இலை இருக்கும், அதுல வந்து இந்த வெள்ளை வெள்ளை புள்ளிகள் இருக்கும். அப்ப நம்மளுக்கு விளங்கும் என்ன, இந்த இந்த அதாவது இந்த வட்டம் போட்ட புள்ளிகள் வந்து பச்சை நிறம் இல்ல, மற்ற இடங்கள்ல வந்து இது பச்சை நிறம். அதுக்கப்புறம் நம்ம பரிசோதனை செஞ்சோம்னு சொன்னா, அந்த இலையில வந்து கருநீல நிறம் தோன்றி இருக்கும். இந்த வெள்ளை புள்ளிகள்ல வந்து கருநீல நிறம் தோன்றாது. இந்த புள்ளியில கருநீல நிறம் தோன்றிருக்கும். அப்ப விளங்கும் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல வந்து கருநீல புள்ளி தோன்ற இல்லையோ அந்த புள்ளிகள் வந்து இங்க பச்சையம் இல்லாத புள்ளிகள். சரியா? சரி, என்னலீங்க பச்சை நிறம் தவிர்ந்த பகுதியை வெள்ளை கடதாசியில் குறித்துக் கொள்க. பச்சை நிறம் இல்லாத பகுதிகளை வெள்ளை கடதாசியில குறித்துக்கொள்ள. அடுத்த படிமுறை, பின்னர் மாப்பொருள் பரிசோதனை செய்க. இந்த இலைக்கு மாப்பொருள் பரிசோதனை செய்க. படிமுறை முடிஞ்சு. அடுத்தது வந்து அவதானம். அவதானம் வந்து மாப்பொருள் பரிசோதனையின் போது இலையின் பச்சை நிற பகுதியில் இளம் ஊதா அல்லது நீல நிறம் தோன்றும். சரியா? நீல நிறம் தோன்றும் பச்சை நிற பகுதி. சரியா? அடுத்தது என்ன, பச்சை நிறம் தவிர்ந்த பகுதியில் நிறமாற்றம் ஏற்படாது. பச்சை நிறம் தவிர்ந்த பகுதியில் இந்த பகுதியில வந்து நிறமாற்றம் ஏற்படாது. அடுத்து வந்து ரீசன், ஏன் இப்படி தோன்றி இதுல பச்சை நிற பகுதியில தோன்றிக்கு ஏன் பச்சை நிறம் இல்லாத பகுதியில நிறமாற்றம் தோன்றியது. பச்சை நிற பகுதியில் ரீசன்ட் ஹோட்டலுங்க, பச்சை நிற பகுதியில் பச்சையம் காணப்படுவதால் ஒளித்தொகுப்பு நடைபெறும். ஒளித்தொகுப்பு நடைபெற்றால் அங்க மாப்பொருள் உருவாகும். அப்ப மாப்பொருள் பரிசோதனைக்கு ஊதா நிறம் அல்லது கருநீல நிறம் தோன்றும். பச்சையாக காணப்படுற பகுதியில வந்து பச்சையம் காணப்படுவதால் ஒளித்தொகுப்பு நடைபெறும். ஆகவே மாப்பொருள் பரிசோதனைக்கு நீல நிறம், கருநீல நிறம் அல்லது ஊதா நிறம் தோன்றும். அதே மாதிரி பச்சை நிறம் தவிர்ந்த பகுதியில என்ன காணப்படாது, இந்த பகுதியில என்ன காணப்படாது,
பச்சையம். அப்ப பச்சை நிறம் தவிர்ந்த பகுதியில் பச்சையம் காணப்படாததால் அங்கு ஒளித்தொகுப்பு நடைபெறாது. ஆகவே மாப்பொருள் பரிசோதனைக்கு நிறமாற்றம் ஏற்படும். சரியா? சரி. முடிவு முடிவு என்ன? முடிவு என்ன? ஒளித்தொகுப்பிற்கு பச்சையம் அவசியம். ஒளித்தொகுப்புக்கு பச்சையம் அவசியம். சரியாஜா? ஓ சார். சரி. இப்ப விளங்கிட்டா? இப்ப வந்து இப்போ என்ன இன்னொரு காரணி நீருக்கு நாங்க சொன்னோம் லெப்ல பரிசோதனை செய்யலாம். ஏன் செய்யலாம்? நீருக்கு கட்டுப்பாட்டு பரிசோதனை ஒழுங்கு செய்ய இயலாது. ஏன் கட்டுப்பாட்டு பரிசோதனைன்னு சொன்னா தாவரத்துக்கு நீர் எல்லாம் கொடுக்காம வைக்கிற நீரை கொடுக்காம இருந்தா என்ன செய்யும்? தாவரம் இறந்து. சரியா? சரி. இப்ப இது விளங்கிட்டா? மூணு காரணி படிச்சுக்கோம். என்னண்டு சாரி சூரிய ஒளி தேவையான காட்டிக்கும், அடுத்தது வந்து பச்சையம், அடுத்தது CO2. சரியா? என்ன நம்ம டவுட் இருக்கா? டவுட் என்ன இருக்கா? இல்ல. அடுத்தது வந்து சரி. அடுத்தது வந்து நம்ம ஒளித்தொகுப்புல மூலப்பொருட்களுக்கும் பரிசோதனை செஞ்சிட்டோம். விளைவுகளுக்கு எத்தனை விளைவுகள் தோன்றும் ஒளித்தொகுப்புல? முதல் நிலை விளைவு எது? முதல் நிலை விளைவு குளுக்கோஸ். பரிசோதனை செஞ்சிட்டோமா? மாப்பொருளுக்கு பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டோமா? மாப்பொருள் தோன்றுதா இல்லையாண்டு? மாப்பொருள் தோன்றுதா இல்லையாண்டு பரிசோதனை செஞ்சோமா? இல்ல. முதலாவது பரிசோதனை என்ன செஞ்ச? அயோடின் பரிசோதனை என்னது செஞ்ச? சரி. அடுத்த மூலப்பொருட்கள் 4 என்ன? CO2, நீர், பச்சையம், அடுத்து வந்து சூரிய ஒளி. இதுக்கு வந்து நீருக்கு செய்யலாம், மற்ற 3க்கும் பரிசோதனை செஞ்சாச்சு. மிச்சம் இருக்கிறது இன்னொரு யாரு? பக்க விளைபொருள். இன்னொரு விளைபொருள் யாரு ஒளித்தொகுப்புல? ஆக்சிஜன். சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒளித்தொகுப்புல ஆக்சிஜன் உருவாகிற வாயு வந்து ஆக்சிஜன் ஆண்டு இனம் காணப்படும். சரியா? அதுக்கு ஒரு பரிசோதனை செய்யப்படும். அப்ப ஹெடிங் போடுங்க, ஒளித்தொகுப்பின் போது ஆக்சிஜன் வாயு தோன்றுவதை காட்டல். ஒளித்தொகுப்பின் போது ஆக்சிஜன் வாயு தோன்றுவதை காட்டல். சரியா? அதுக்கு என்ன செய்யப்படும்? சரி, எழுதிச்சா? சரி. அதுக்கு ஒரு பரிசோதனை அமைப்போடும் ஒழுங்கமைக்கும். சரியா? இது வந்து ஒரு தாலி, அதுக்குள்ள என்ன செய்யறோம்? நீரை இட்டு என்ன செய்யறோம்? அதுல வந்து இதுக்குள்ள வந்து நீர்த்தாவரங்கள் சொன்னா என்ன? நீர்ல வாழக்கூடிய ஐதரில்லா வலிசினேரியா நீர்ல வாழக்கூடிய தாவரங்களை எடுக்கிறோம். தாவரத்தை எடுத்து அதை ஒரு புனலால மூடி அதுக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா இத வந்து ஒரு சோதனை குழாயால மூடி வைக்கிறோம். சரியா? விளங்கிட்டா? இது என்ன செஞ்சுக்க முடியும்? விளங்கிட்டா? என்ன செஞ்ச முடியும்? விளங்கிட்டா? சரி. இது வந்து தாலி, உலகம் நீர், இத நீர். சரியா? இது ஃபுல்லா நீர். ஒரு தாலிக்குள்ள என்ன செய்யறோம்? நீர் தாவரங்களை எடுக்கிறோம். நீர் தாவரங்களை எடுத்து என்ன செய்யறோம்? இதுக்குள்ளே நீர். சரியா? இதுக்குள்ளே நீர். இவருக்கு இதை என்ன செய்யறோம்? ஒரு சூரிய ஒளி படுற இடத்துல வைக்கிறோம். படுற இடத்துல வச்சா நீர் தாவரங்கள்ல என்ன நடைபெறும்? இதுல வந்து சூரிய ஒளி
சூரிய ஒளி. சூரிய ஒளி. இது வந்து தாலி, இது நீர், இது வந்து நீர் தாவரம். நீர் தாவரத்துக்கு ரெண்டு தாவரம் எடுக்கலாம். ஒன்று வந்து வலிசினேரியா அல்லது வலிசினேரியா. அடுத்தது என்ன? ஐதரில்லான அல்லது ஐதரில்லா. சரி, இப்ப இந்த பரிசோதனை வழங்கிட்டா ஒரு தாலிக்குள்ள நீர் எடுக்கிறோம். நீர் எடுத்து அதுக்குள்ள வந்து நீர் தாவரத்தை இட்டு அது புனலால மூடி ஒரு சோதனைக்குள்ளால மூடுறோம். இப்ப என்ன செய்ய போகுது? ஒளி, சூரிய ஒளியை கொடுத்தா இந்த தாவரம் என்ன நடக்கும்? தாவரத்துல இந்த நீர் தாவரத்துல ஒளித்தொகுப்பு நடக்கும். ஒளித்தொகுப்பு நடந்து என்ன செய்யும்? இவருக்கு பச்சையம் இருக்கி, சூரிய ஒளி இருக்கி, அடுத்து வந்து நீர் இருக்கி, அடுத்தது வேற என்ன? CO2 இருக்கு. இப்ப என்ன செய்வாரு? இவர் ஒளித்தொகுப்பை செஞ்சு குளுக்கோஸும் அடுத்தது என்ன உருவாக்க போறாரு? குளுக்கோஸும் அடுத்த விளைபொருள் குளுக்கோஸ். அதான் குளுக்கோஸ் தான் மாப்பொருளா மாறப்போகுது. குளுக்கோஸ் அடுத்தது என்ன விளைபொருள் ஒளித்தொகுப்புல? என்ன பரிசோதனை? என்னது பரிசோதனை செய்யப்படுறோம்? அப்ப என்ன செய்ய போறாரு? இதுல இருந்து CO2 எடுத்து, நீர்ல இருந்து CO2 எடுத்து என்ன செய்வாரு? குளுக்கோஸை உற்பத்தி செஞ்சு இதுல இருந்து என்ன செய்வாரு? என்னத்தை வெளியிடுவாரு? வெளியிடுற வாயு என்ன வாயு? ஆக்சிஜன். சரியா? இல்ல சார். ரஃபாக்கு இருங்க, நான் அனுப்புறேன், திரும்பி வடிவாக்கு. சரியா? சரி, இத கேள்வி மாதிரி எழுதுவோம். சரியா? சரி, இது கீழே முதலாவது கேள்வி எழுதுங்க. இப்பரிசோதனைக்கு பயன்படுத்தக்கூடிய 2 நீர் தாவரங்கள் தருக. இப்பரிசோதனைக்கு பயன்படுத்தக்கூடிய 2 நீர் தாவரங்கள். என்னெல்லாம்? ஐதரில்லா, வலிசினேரியா. ஐதரில்லா அல்லது வலிசினேரியா விட. இரண்டாவது கேள்வி, நீர்த்தாவரம் பயன்படுத்தப்பட்ட காரணம் யாது? ஏன் இதுக்கு நீர்த்தாவரம் பயன்படுத்திக்கோம்? ஏன் வேற தாவரங்கள் பயன்படுத்தி நாங்க இந்த ஆக்சிஜன் உருவாகுதுன்னு நாங்க பரிசோதிக்க இல்லை? ஏன் நீர்த்தாவரங்கள் பயன்படுத்திக்கோம்? அப்ப இரண்டாவது கேள்வி, நீர்த்தாவரம் பயன்படுத்தப்பட்டதன் நோக்கம் யாது? அல்லது நீர்த்தாவரம் பயன்படுத்தப்பட்டதற்கான காரணம் யாது? ஏன் நீர்த்தாவரம் பயன்படுத்திக்கோம்? சொல்லுங்க பாப்போம். ஏன் பயன்படுத்தியும் நீர்த்தாவரம்? வேற தாவரங்கள்ல வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் போறத கண்டுபிடிக்க இயலுமா? ஏலா. அப்ப நீர்த்தாவரம்னு சொன்னா நீருக்குள்ள இருக்கத்தால அதுல குமிழி போறதை அவங்க இலகுவா அவதானிக்கலாம். என்ன? சரி, இப்ப நம்ம ஒரு தாவரம் வெளியே இருக்கேன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கி ஒரு தாவரம் வெளியே? ஒரு நம்ம சட்டி தாவரம் எடுத்தோமே, சட்டி தாவரத்துல வந்து வெளியே இருக்கு இலைகள். இப்ப இதுல இருந்து ஆக்சிஜன் போறதை நம்மளுக்கு கண்ணால பார்க்க இயலுமா? கண்ணால பார்க்க இயலுமா? விளங்கல சார். நம்ம அப்பத எடுத்தோம் பரிசோதனை செய்யறதுக்கு சட்டி தாவரம் எடுத்தோம். என்ன? அந்த சட்டி தாவரத்திலையும் என்ன செய்யுது? ஒளித்தொகுப்பு நடைபெற்று ஆக்சிஜன் போகுது, வெளியேறுது தானே. அந்த ஆக்சிஜனை நம்மளுக்கு கண்ணால பார்க்கலுமா? ஏலா. இந்த தாவரத்தை கொண்டு வைத்து தண்ணிக்குள்ள வைக்கலுமா? தண்ணிக்குள்ள வச்சு அவதானிக்கலுமா? ஏலா. ஏன்? பெரிய தாவரம் சில டைம்ல வந்து தண்ணிக்குள்ள வச்சோன்னே அது இறந்துரும். அதுக்கு தான் நாங்க நீருக்குள்ளே இருக்க நீர் தாவரத்தை பயன்படுத்துறோம். நீர் தாவரத்துல பயன்படுத்துறோம்னு சொன்னா அது வந்து நீருக்குள்ளே இருந்து ஒளித்தொகுப்பு நடைபெற்று ஆக்சிஜனை வெளியேற்றும். நம்மளுக்கும் இப்படி பாக்குறது ஈஸி. ஏன்னா நீருக்குள்ளால ஆக்சிஜன் போறது அழகா வழங்கும். சரியா?
அந்த காரணத்துக்காக வேண்டிதான் நாங்க நீர் தாவரம் பயன்படுத்திக்கிறோம். என்னத்துக்கு இப்ப சொல்லுங்க பாப்போம். காரணம் என்ன? நீர் தாவரம் பயன்படுத்தப்பட்டதன் காரணம் நீரினுள் ஆக்சிஜன் வெளியேறத்த நீரினுள் தெளிவாக அவதானிக்க. வாயு குமிழி வெளியேறுவதை தெளிவாக அவதானிப்பது. நீரினுள் வாயு குமிழிகள் வெளியேறுவதை தெளிவாக அவதானிப்பது. வாயு குமிழிகள் என்று போடலாம், அல்லது ஆக்சிஜன் வெளியேறுவதை தெளிவாக அவதானிப்பதற்கு போட்டாலும் சரி. சரியா? இதெல்லாம் கேள்விமா. இந்த கேள்வி எப்படியும் வரும். இந்த கேள்வியெல்லாம் இப்படி சின்ன சின்ன கேள்விதான் கேட்பாங்க. NaOH ஏன் பயன்படுத்திக்கும், அடுத்து ஏன் நீர் தாவரம் பயன்படுத்திக்கும், அடுத்து வந்து நீர் தாவரத்துல என்ன 2 வகையான நீர் தாவரம் பயன்படுத்திக்கும். சரியா? அந்த கேள்விகள் தான் ஒரு தொகுப்புல வரப்போகுது. சரியா? சரி, நல்லா பாடமாக்குறையில ஒரு விளங்கிடணும். இப்ப நான் வழங்கப்படுத்தக்குள்ளேயே அது விளங்கிடணும். சொல்லக்குள்ளேயே விளங்குனா சரி, அங்க சும்மாலே செய்யணும். சரியா? பாடமாக்கி எழுகிறே இது விளங்கி எழுகிறேதான். சரியாஜா? அடுத்தது வந்து 3வது கேள்வி. சேகரிக்கப்பட்ட வாயு யாது? இந்த இதுல சேகரிக்கப்பட்ட வாயு யாது? என்ன வாயு? ஆக்சிஜன். ஆக்சிஜன். சேகரிக்கப்பட்ட வாயு ஆக்சிஜன். ஆக்சிஜன். அடுத்தது வந்து ஆக்சிஜனை இனங்காண்பதற்கான பரிசோதனை, எளிய பரிசோதனை ஒன்று சரி. வெளியேறிக்கிறது வந்து ஆக்சிஜன் தாண்டி இனங்காண்றதுக்கான ஒரு எளிய பரிசோதனை. சொல்லுங்க அப்ப என்ன பரிசோதனை? அதுலேக்கு ஆக்சிஜன் தாண்டி என்னன்னு நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். என்ன செஞ்சு அறிஞ்சு கொள்ளலாம்? சந்தனக்குச்சி தணல் தனக்குச்சியை பிரகாசமாக உள்ளது. தனக்குச்சியை கொண்டு செல்லும் போது பிரகாசமாக எரியும். எரியும் தனக்குச்சி இல்ல, தனக்குச்சி எரியப்படாது. தணல் இருக்கும் தானே, ஒரு தணல் இருக்க தெரியும் தானே உங்களுக்கு. அப்ப நெருப்பு தணல் இருக்க அந்த குச்சியை கொண்டு செல்லும் போது பிரகாசமாக எரியும். அப்ப தனக்குச்சியை இனங்காண்பதற்கான பரிசோதனை வந்து தனக்குச்சியை கொண்டு செல்லும் போது பிரகாசமாக எரியும். சரியாஜா? அடுத்தது 5வது கேள்வி. வாயு சேகரிக்கும் முறையை குறிப்பிடுக. இந்த வாயு சேகரிக்கிற முறை என்ன முறை? வாயு சேகரிக்கும் முறையை குறிப்பிடுக. என்ன முறை? 10ஆம் ஆண்டுல படிச்சீங்க. வாயு உற்பத்தி படிச்சீங்க. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி படிச்சதானே? படிச்சதானே? இப்ப சொல்லுங்க பாப்போம். வாயு சேகரிக்கப்படுற முறை என்ன? நிஷ்கா தெரியா சார்? தெரியாதா? சரி. இப்ப வந்து வாயு என்ன செஞ்சுக்கி மேல போய்க்கனே, இங்க இருந்த வாயு என்ன செஞ்சுக்கி மேலதானே போகுது. இங்க இருக்கு. இவர் யாரு? இவர் யாரு? இந்த இவர் யாரு? நீர். நீர். இப்ப வாயு மேல போன இவர் நீர் என்ன செய்யறாரு? வாயு மேல மேல உள்ளுக்குள்ள போக போக இந்த நீர் என்ன செய்யறாரு? கீழே இறங்குறாரு. இதை நாங்க சொல்றது நீரின் கீழ்முக பெயர்ச்சி. என்ன முறை? நீரின் கீழ்முக பெயர்ச்சி.
இப்படி கேள்விப்பட்ட இல்லையா? இல்ல. படிச்சே இல்லையா? அப்ப எத்தனாம் ஆண்டுல இருக்கு அந்த ஆக்சிஜன் உற்பத்தி, கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி போயில்லையா? தெரியாது சார். சரி அதானே. சரி, நீரின் கீழ்முக பேச்சு என்ன? இப்ப வாயு மேல போக போக இந்த நீர் கீழே இறங்கிட்டு வருது. அப்ப அதை நாங்க சொல்றது நீரின் கீழ்முக பேச்சு. அதே மாதிரி இன்னொரு முறை இருக்கும். இப்படி இருந்து இருக்கும் ஒரு கார்பன் அதாவது ஹைட்ரஜன் வாயு இதுக்குள்ள செலுத்தினோம்னு சொன்னா இதுக்குள்ள வாயு இருக்கும். இந்த ஹைட்ரஜன் வாயு எல்லா வாயுவோடையும் விட அடர்த்தி குறைஞ்சது. அடர்த்தி குறைஞ்சா என்ன செய்யும்? மேல போகும் என்ன? அப்ப இந்த வாயு என்ன செய்யும்? மேல போகும். போனா இதுக்குள்ள இருக்க வாயுக்கள் என்ன செய்யும்? கீழே வரும். அப்ப இது என்ன? இது நீரின் கீழ்முக பேச்சு ஆட்டம். இங்க இருக்கிறது என்ன? வளியின் இதுக்குள்ள வளி கீழே போகுது. அப்ப அது என்ன சொல்லலாம்? வளியின் கீழ்முக பேச்சு என்ன? சரி, இப்ப இது என்ன? நீரின் கீழ்முக பயிற்சி. வாயு சேகரிக்கப்படும் முறை வந்து நீரின் கீழ்முக பயிற்சி. அடுத்தது 6வது கேள்வி. ஒளித்தொகுப்பின் போது ஆக்சிஜன் வாயு வெளியேறுவதை முதலில் கூறிய விஞ்ஞானி யார்? யாருன்னு சொன்னா லவோசியர். லவோசியர், சரியா? லவோசியர். சரி சார். இவ்வளவுதான் ஒளித்தொகுப்பு. ஒளித்தொகுப்புல ரெண்டு விளைபொருள் உருவாகும். என்னெல்லாம்? ஆக்சிஜன். அடுத்தது வந்து முதல் நிலை விளைபொருள் குளுக்கோஸ். அதுக்கு பிறகு ஒளித்தொகுப்புக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்னெல்லாம்? CO2, நீர், பச்சையம், சூரிய ஒளி. சூரிய ஒளி. அதுக்கு பிறகு வந்து என்ன? அதுக்கு பிறகு என்ன படிச்சோம்? அதாவது மாப்பொருளுக்கான பரிசோதனை 3 ஸ்டெப்ல செய்யறோம். முதல் ஸ்டெப் என்ன? இலை எடுத்து ஒளியில இருந்து இலை எடுத்து என்னத்துல செய்யறோம்? முதலாவது என்ன செய்யறோம்? மாப்பொருள் பரிசோதனை 3 ஸ்டெப்ல செஞ்சோம். என்னெல்லாம்? முதல் ஸ்டெப் என்ன? கொதிக்குழாயில நீரை சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விடுற. ஏன்? அதுல நோக்கம் என்ன? கொதிக்க விடுறதுக்கான நோக்கம் கலங்களை இறக்கச் செய்யும். ரெண்டாவது என்ன செய்யற? அதுல இருந்து எடுத்து மதுசாரம் இருக்க கொதிகுழாயில விட்டு அந்த கொதிகுழாய கொதி நீர் இருக்க தொட்டியில வச்சு கொதிக்க வைக்கிறோம் என்ன? அதுல நோக்கம் என்ன? பச்சையத்தை ஏன் அதுல வந்து நம்ம நேரடியா கொதிக்க வைக்காம கொதி நீர் தொட்டிகளை வச்சு கொதிக்க வச்சுக்கோம்? மதுசாரம் தீப்பற்றும். மதுசாரம் எரிபட்டு நிலை கூடியதா அவ இலகுவா தீப்பற்றும். அதனை இல்லாமக்கிறதுக்கு அந்த ஆபத்தை தவிக்கிறதுக்கு நினைச்சிருக்கோம். அந்த 2வது ஸ்டெப்ல வர அவதானம் என்ன? மதுசாரம் பச்சை நிறமாக மாறுக அல்லது இலைவெளி நிறமா மாறும். சரி, 3வது ஸ்டெப் என்ன? தாவரிலே நீர்லக்களி அயடின் துகள் சிலவற்றை என்னமா? தாவர இலைய நீர்ல கழுவி அயடின் கரைசல இடுறோம். அயடின் கரைசல இட்டோம்னு சொன்னா என்ன நிறமா? கருநீலம் அல்லது ஊதா நிறமா மாறும். சரியா? இது வந்து மாப்பொருள் பரிசோதனை. அதுக்கு பிறகு வரைக்கும் சூரிய ஒளி. சூரிய ஒளிக்கு என்ன செஞ்சோம்? கருத்த சிலட்ட பல ஒரு பகுதியை ஒட்டினோம். மற்ற வந்து நிறமற்ற சிலட்ட பல ஒட்டினோம். அதுக்கு பிறகு நம்ம அதை செஞ்சு என்ன செய்யறோம்? மாப்பொருள் பரிசோதனை செஞ்சு பார்த்தா கருப்பு பொலித்தின் ஒட்டிக்க பிரதேசத்துல வந்து நிறமாற்றம் ஏற்படையில, மற்றத்துல வந்து நிறமாற்றம் ஏற்படுது. அப்ப நான் சொன்னேன் 3 காரணிகளையும் பரிசோதிக்கிறதுல வந்து 48 மணி நேரம் இருள்ல வச்ச சாவரம் தான் எடுக்கணும். ஏன்? அதுல இருந்து மாப்பொருளை முற்றாக ஆற்றணும். சரியா? அப்ப முற்றாக ஆற்றினா தான் நம்மளுக்கு விளங்கும். இந்த நம்ம செய்யற பரிசோதனை காலத்துல 2 மணித்தியாலம் தொடக்கம் 3 மணித்தியாலத்துக்குள்ளதான் இந்த இவ்வளவு மாப்பொருள் உருவாக்கின்னு நம்மளுக்கு விளங்கும். அதுக்காக தான் நம்ம முன்னுக்கிரிக்க மாப்பொருள் ஆகட்டுறதுக்கு 48 மணி நேரம் இருள்ல வைக்கிறோம். சரியா? சரி, அடுத்தது வந்து 2வது CO2க்கு என்ன செய்யறோம்? 2 இலையை தெரிவு செய்யறோம். தெரிவு செஞ்சு ஒன்றுக்குள்ள நீரை விட்டு பொலித்தினால கட்டுறோம். ஒளி ஊடுகாட்டும் பொலித்தினால மற்ற எண்ணெய் சேர்த்து கட்டுறோம்.
NaOH இட்டதுக்கான காரணம் என்ன? NaOH இட்டதுக்கான காரணம் என்ன? CO2 அகத்துறிஞ்ச. CO2 ஆகத்துறிஞ்ச. அப்ப அந்த பரிசோதனை அமைப்புக்கு என்ன பேர் சொல்றேன்? அப்ப ரெண்டு பரிசோதனை அமைப்பு தருவாங்க. ரெண்டு பரிசோதனை அமைப்பு தந்து இதுல வந்து எது கட்டுப்பாட்டு பரிசோதனைன்னு தருவாங்க. அப்ப நம்ம பரிசோதிக்கிற காரணி இல்லாம செஞ்ச அமைப்பை தான் என்னன்னு சொல்ற கட்டுப்பாட்டு பரிசோதனை. சரியா? கட்டுப்பாட்டு பரிசோதனை. அப்ப NaOH எழுத்துறோம், அது CO2 அகத்துறிஞ்சு நாங்க அவருக்கு CO2 கிடைக்காது. அப்ப அங்க ஒளித்தொகுப்பு நடைபெறாது. அப்ப ஒளித்தொகுப்பு நடைபெறாது, நிறமாற்றம் ஏற்படாது. சரி, மூன்றாவது என்ன? பச்சையம். என்ன பச்சையத்துக்கு வந்து பன்னிற குரோட்டன் எடுக்கிறோம். அதுல வந்து பச்சை நிறத்தை குறிச்சு கொள்றோம், பச்சை நிறம் இல்லாததையும் குறிச்சு கொள்றோம். அப்போ மாப்பொரு பரிசோதனை செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா பச்சை நிறம் இல்லாத இடத்துல வந்து நிறமாற்றம் ஏற்படையில, பச்சை நிறம் இருக்க இடத்துல வந்து பச்சையை மிரிக்கத்தால ஒளித்தொகுப்பு நடைபெறும். சரியா? சரி, அடுத்தது வந்து இந்த பரிசோதனை ஒளித்தொகுப்பின் போது இன்னொரு பக்க விளை பொருளா நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. அந்த ஆக்சிஜனை வந்து இனங்காண்பதற்கான பரிசோதனை. ஒரு நீர் தாவரம் எடுக்கிறோம், வலிசினேரியா அல்லது ஐதரில்லா எடுத்து தாளிகளை நீருக்குள்ள வச்சு கொதிகுழாயால மூடி கிடைக்கப்படுற வாயுவை வந்து சேகரித்தோம்னு சொன்னா அந்த வாயு வந்து ஆக்சிஜன் வாயுவா இருக்கும். அது நீரின் கீழ்முக பயிற்சியால என்ன செய்யுது? சேகரிக்கப்படுது. அதை இனங்காண்கிறதுக்கு என்ன? தனக்குச்சியை செலுத்தும் போது பிரகாசமாக எரியும். அடுத்து வந்து நீர்த்தாவரம் பயன்படுத்தப்பட்டதற்கான காரணம் வந்து வெளியேற்ற வாயு குமிழிகளை இலகுவா அவதானிக்கும். சரியா? சரி சரி. அடுத்தது வந்து அடுத்தது சின்ன ஒரு பாட்டு எழுதுங்க. ஒளித்தொகுப்பின் முக்கியத்துவம். ஒளித்தொகுப்பின் தொகுப்பின் முக்கியத்துவம் ஏன் முக்கியம்? ஒளித்தொகுப்பு ஏன் முக்கியம்? ஒளித்தொகுப்பின் முக்கியத்துவம் பிரதான முக்கியத்துவம் என்ன? ஒளித்தொகுப்பு செய்யறதால என்ன நடக்குது நம்ம சூழலுக்கு? பிரதானமா என்ன கிடைக்குது? ஒளித்தொகுப்பு செய்யறதால தாவரங்கள்ல ஒளித்தொகுப்பு செய்யறதால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? உணவு கிடைக்குது. என்ன? அந்த தாவரத்தை வந்து தாவரத்துல இருந்து நம்ம உணவு எடுத்துக்கொள்றோம், அல்லது வந்து தாவரத்துல வந்து வேற உயிரினங்கள் உட்கொள்ளுதோ அதுல இருந்து வர மாமிசத்தை நம்ம எடுத்துக்கொள்றோம். சரியா? அப்ப முதலாவது பிரதானமாக என்ன? உணவு தயாரிப்பு. ஒளித்தொகுப்பின் முக்கியத்துவம் வந்து முதலாவது உணவு தயாரிப்பு, உணவு உற்பத்தி அல்லது உணவு தயாரிப்பு. இது வந்து குளுக்கோஸ். என்ன? குளுக்கோஸ் மாப்பொருளாக அமைக்கப்பட்டு நம்மளுக்கு கிழங்கு, பழங்கள், என்ன வேற இலைகள்ல இருந்து கிடைக்கிற மாப்பொருள், அதெல்லாம் வந்து உணவு தயாரிப்பு, உணவு உற்பத்தி சூழலுக்கான. அடுத்தது வந்து ரெண்டாவது என்ன? இன்னொரு விளைபொருள் என்ன கிடைக்குது? ஆக்சிஜன். அப்ப ஆக்சிஜன் என்னத்துக்கெல்லாம் தேவை? நம்மளோட சுவாசத்துக்கும் தேவை, அடுத்தது வந்து தகனத்துக்கும் தேவை. என்ன? அப்ப எழுதுங்க, சுவாசத்திற்கும் தகனத்திற்கும் தேவையான ஆக்சிஜனை வழங்குதல். நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு, தகனம் நடக்கிறதுக்கு, சுவாசம் நடக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜனை யார் வழங்குறது? சூழலுக்கு தாவரங்கள் வழங்குது. என்ன? ஒளித்தொகுப்பு செஞ்சா இதுல இருந்து ஆக்சிஜன் உருவாகுது. அப்ப அங்கிகளின் சுவாசத்திற்கும் தகனத்திற்கும் தேவையான ஆக்சிஜனை வழங்குது. அடுத்தது வந்து ஆக்சிஜனை வெளியேற்றி என்ன செய்யுது? கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துது. என்ன? கார்பன் டை ஆக்சைடு சூழல் அதிகரிக்கும் சொன்னா தாவரங்கள் என்ன செய்யும்? கார்பன் டை ஆக்சைடை அகத்துறிஞ்சி அதுல இருந்து ஆக்சிஜனை வெளியேற்றும். அப்ப கார்பன் டை ஆக்சைடுக்கும் ஆக்சிஜனுக்குமான சமநிலை பேணப்படும். என்ன? சூழல்ல. அப்ப எழுதுங்க, வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வாயுக்களை சமநிலையில் வைத்துக் கொள்வது. மூன்றாவது CO2 ஆக்சிஜன் சமநிலை. வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் வாயுக்களை சமநிலையில் வைத்துக் கொள்ள. சரியா? சரியா? சரி. அடுத்தது வந்து கார்பன் வட்டத்தை பேணுதல். கார்பன் வட்டத்தை பேணுதல். இது வந்து ஓயில கடைசி அளவில் படிப்பீங்க. கார்பன் வட்டம் வந்து நைட்ரஜன் வட்டம், கார்பன் வட்டம் சொன்னா
கார்பன் வட்டம் சொன்னா சூழல்ல இருக்கு CO2, அதை நாங்க சுவாசத்தால பெற்றுக்கொள்றோம். அதுல இருந்து ஒக்சிஜன் வந்து சுவாசத்தால் வெளியேறுது. அடுத்து வந்து ஒளித்தொகுப்புக்கு என்ன செய்யுது, தாவரங்கள் CO2 பயன்படுத்துது. அதே மாதிரி எரிபொருள் பத்திரத்தால வந்து CO2 வெளியேறுது. இப்படி வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மளுக்கு சூழல ஒரு வட்டமாக காணப்படுது. அப்போ ஒரு தாவரம் வந்து நம்மளுக்கு CO2 பயன்படுத்துதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம், வெளியேற்றுறோம். நம்ம வெளியேற்றுறத தாவரங்கள் வந்து ஒளித்தொகுப்பு பயன்படுது. அப்ப என்ன செய்யுது, CO2 வந்து ஒரு வட்டத்துல சூழல்ல இயங்கி கொண்டிருக்கு. அதைத்தான் நாங்க சொல்றது கார்பன் வட்டம். இது வந்து ஓஎல்ல கடைசி அளவு பின்னுக்கு படிப்போம். அப்போ கார்பன் வட்டத்தை பேணுதல். சரியா? இவ்வளவுதான் ஒளித்தொகுப்பு முடிஞ்சு. சரி, அடுத்த கிளாஸ்ல வந்து இதுல வந்து பாஸ் பேப்பர் கேள்வியும் பார்த்துட்டு 3வது அலகையும் தொடங்குவோம். சரியா?